வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் வாழ்க்கை செம்ம கியூட்டா இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், எக்ஸ்பெக்டேஷன் இது எல்லாமே வந்தா என்னதான் ஆகும்? இதையே ஃபுல் காமெடி மற்றும் ஃபீல் குட்டா சொல்லியிருக்கிறது தான் ரீசெண்டா தமிழ் டப்பிங்குடன் சோனி லிவ்ல வந்திருக்கிற மதுவிது அப்படிங்கிற மலையாள படம். இந்த படம் ஒருத்தா வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஹீரோ சராஃபியுதீன் ஒரு கேஃபே ஒண்ணு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட வீட்டுல பெண்களே கிடையாது, எல்லாருமே பேச்சுலர் தான். ஹீரோவுக்கு 28 வாட்டி பொண்ணு பார்த்தோம், எந்த ஒரு பொண்ணுமே அவருக்கு செட் ஆகல. ஊர்ல இருக்கிறவங்க அந்த குடும்பத்துக்கு ஏதோ சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஹீரோ ஹீரோயினை சந்திக்கிறாரு. ரெண்டு பேத்துக்கும் இடையே காதல் உருவாகுது. இவங்களோட விஷயம் கல்யாணம் வரைக்கும் போகும்போது திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு வருது. இதுக்கப்புறம் ஹீரோவோட வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, கடைசியா அவருக்கு கல்யாணம் ஆணிச்சா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி அங்கங்க ஒர்க் அவுட் ஆனாலும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் காமெடி பல இடங்கள்ல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகி நமக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்குது. படத்தோட ஹீரோ சராஃபியுதீன் மற்றும் ஹீரோயின் கல்யாணி பணிக்கர், இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையேயான கெமிஸ்ட்ரி படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. இந்த படம் 2 மணி நேரம் தான் இருக்கு, குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட மியூசிக் நல்ல பிளசண்டா இருக்கு. படத்துல ஹீரோவோட கதாபாத்திரத்துக்கு மட்டும் இவங்க முக்கியத்துவம் கொடுக்காம படத்துல வர மத்த பேச்சுலர் கதாபாத்திரங்களுக்கும் இவங்க ஈக்குவலா முக்கியத்துவம் கொடுத்தது திரையில நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய மலையாள படங்களோட ரெஃபரன்ஸ அங்கங்க உங்களால உணர முடியும். படத்துல காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனால படத்துல வர எமோஷன் காட்சிகள் எமோஷனலா ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆகியிருக்குது. மற்றபடி படத்துல பெருசா குறைகள் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு சூப்பரான படம் தான் இந்த படம். படம் ஃபேமிலி வாட்சபிள், 10க்கு 6.7 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.